திண்டுக்கல் கோவில் தெருவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடன் ஞானாம்பிகை வீதி உலா, பக்தர்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு அபிராமி அம்மன் உடன்மர் பத்மகிரீஸ்வரர், அருள்மிகு ஞானாம்பிகை உடன்மர் காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கி தினந்தோறும் 12 நாட்களுக்கு அம்மன் வீதி உலா 4 ரத வீதி வழியாக உலா வருவது வழக்கமாக உள்ளது. கோயில் அருகாமையில் கோவில் தெரு பகுதி உள்ளது. இப்பகுதியில் பழங்காலமாக அம்மன் வீதி உலா வருவது வழக்கம். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மனின் திருத்தேர் எங்கள் பகுதி வழியாக வருவது தடைப்பட்டது. இதனால் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் தங்கள் பகுதி வழியாக அம்மன் வீதி உலா வர வேண்டும் என்று அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழுவிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையினை பரிசீலனை செய்து வரும் காலங்களில் அம்மன் தங்கள் பகுதியில் வீதி உலா வரும் என அறங்காவலர் குழுவினர் தெரிவித்தனர். இதனை அடுத்து புதன்கிழமை கோவில் தெரு வழியாக பத்மகிரீஸ்வரர், ஞானாம்பிகை மற்றும் அபிராமி அம்மன் வீதி உலாவானது வந்தடைந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி வழிபாடு செய்தனர். அடுத்து அம்மன் வீதி உலா தங்கள் பகுதிக்கு வர நடவடிக்கை எடுத்த அறங்காவலர் குழுவினருக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு வீரகுமார், சண்முகவேல், மலைச்சாமி மற்றும் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் கோவில் தெரு பக்தர்கள் அனைவரும் அறங்காவலர் குழுவுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். எங்கள் பகுதியில் சித்திரை திருவிழாவின் போது சாமி பிரதட்சணை வரும்போது எங்கள் வழியாக தான் வருவாங்க. கடந்த 12-13 வருடங்களாக வரவில்லை என்ற ஒரு ஆத்மார்த்தமான கோரிக்கையை அபிராமி முன்பு சமர்ப்பணம் செய்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்த விவரங்களை எடுத்து நமது ஆலயத்தில் உள்ள பழைய பதிவேடுகளெல்லாம் ஆய்வு செய்த போது இதற்கு முன்பு நடைபெற்ற சித்திரை திருவிழாவின் போது சாமி இதே வழியாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரம் நாங்கள் அறிந்தோம். அடுத்த முறை நம்ம கோயிலுடைய குருக்கள்கிட்ட இந்த விவரங்கள்லாம் கேட்டு தகவலை பெற்றுக்கொண்டோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயா. இந்த அபிராமி அம்மன் கோவில் தெரு திண்டுக்கல்லே மிக பழமையான தெரு. தொன்று தொட்டு சுவாமி திருவிழா சித்திரை திருவிழா ஆரம்பித்தா இந்த தெருவில் உலா வர்றது வழக்கமான ஒரு விஷயம். கும்பாபிஷேகத்திற்கு பாலாலயம் செய்யப்பட்ட பிறகு 12 ஆண்டுகளாக சுவாமி இந்த தெருவில் வரல. தெருவும் சிதிலமாக இருந்தது. மேலும் வாகனங்கள்லாம் பெரிதானதால வர முடியலன்னு சொல்லி ஒரு காரணம் இருந்தது. இதுக்கிடையில் நாங்களும் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருந்தோம். இந்த அறங்காவலர் குழு நியமனம் செய்யப்பட்ட பிறகு அவங்கள போய் நாங்கள் தெரு மக்கள்லாம் அணுகி இது மாதிரி சாமி எங்கள் தெருவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். அவங்க அதை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்து குருக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, கோவில் ஊழியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து சுவாமி 4 நாட்கள் வருடம் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எங்கள் மக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இந்த 4 நாட்கள் ஒவ்வொரு சித்திரை திருவிழா அப்பவும் சாமி இந்த தெருவில் வரும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இந்த உதவியை எங்களுக்கு செய்து கொடுத்த அறங்காவலர் குழுவுக்கு நன்றி, ஆலய நிர்வாகத்துக்கும் நன்றி. என்னுடைய பேர் வாசுதேவன்.